வருடம் முழுக்க ஏகாதசி விரதங்கள் வந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்துல வர்ற இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வைணவ மரபு கொடுக்கிற தனி சிறப்பு என்ன? இந்த நாளுக்கு மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் எதனால கொடுக்கப்படுது அப்படின்னு விளக்கி கூற முடியுமா? மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு சொல்றார். இந்த மார்கழி மாதத்தில் நாம் பாவை நோன்பு நோற்பது, திருப்பாவை திருவம்பாவை படிப்பது, நீங்கள் சொன்ன அந்த வைணவ மரபுப்படி நாம் இறைவனை வழிபடுவது, இதெல்லாம் எதற்காக செய்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நமக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு வருடம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள். அத உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். தட்சிணாயனத்தினுடைய இறுதி பகுதி உத்தராயணம் தொடங்க போகுது. அப்போ இந்த மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் தேவர்களே இறைவனை வழிபாடு செய்கிற காரணத்தால் நாமும் வழிபாடு செய்தால் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதால் தான் மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்கு வச்சாங்க. அதனாலதான் மார்கழி மாதத்துல எந்த ஒரு சுப காரியமும் பண்ண மாட்டாங்க. அதை நம்ம மக்கள் போற போக்குல மார்கழி மாதம் பீடை மாதம்னு மாத்திட்டாங்க. அது பீடை மாதம் கிடையாது, பீடு மாதம், பெருமைக்குரிய மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஏகாதசி எந்த அளவிற்கு சிறப்புக்குரியது என்றால், கிருஷ்ண பரமாத்மா தான் யாரையெல்லாம் வணங்குவேன் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்றார். நாம தான் கிருஷ்ணரை வணங்குவோம். ஆனா கிருஷ்ணர் யாரையெல்லாம் வணங்குவார் அப்படின்னா, சதாபிஷேகம் கண்டவர்கள், யாரெல்லாம் 1000 பிறை பார்த்தவர்களோ அவர்களை கிருஷ்ண பரமாத்மா வணங்குகிறார். யாரெல்லாம் நித்திய அன்னதானம் செய்கிறார்களோ அவர்களை கிருஷ்ண பரமாத்மா வணங்குகிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடிய கிருஷ்ணர் சொல்கிறார், யார் ஒருவர் முறையாக ஏகாதசி விரதம் இருக்கிறார்களோ அவர்களை நான் வணங்குவேன். அப்போ ஏகாதசி விரதம் இருப்பவர்களை கிருஷ்ண பரமாத்மாவே வணங்குகிறார் என்பதுதான் ஏகாதசி விரதத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதுவும் இந்த மார்கழி மாதத்துல 2 ஏகாதசி வரும். தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசின்னு பேர். வளர்பிறையில் வரக்கூடிய இந்த ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி. எல்லா பெருமாள் கோவில்களும் பரமபத வாசல் என்கிற வடக்கு வாசல் திறக்கப்படுகிற அந்த நேரத்தில் பக்தர்கள் அந்த பரமபத வாசலை கடக்கிற போது அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்கிற காரணத்தால் தான் பெருமாள் கோவில்களில் மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்றைக்கு காலையிலே சகோதரி அவர்கள் சொன்னது போல, யார் ஒருவர் இந்த வைகுந்த வாசல் வழியாக வருகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வைகுண்ட ஏகாதசி கடைபிடிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கத்துல சொர்க்கவாசல் திறப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்ரீரங்கத்துல ஏன் இவ்வளவு விசேஷம்? பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது மிக மிக விசேஷம். அதுவும் ஸ்ரீரங்கத்துல ஏன் விசேஷம் அப்படின்னா, கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கு திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வரார். திருமங்கையாழ்வாரினுடைய ஜென்ம நட்சத்திரம், அவர் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தவர். அன்றைக்கு வந்து திருவரங்கத்திற்கு வந்து பெருமாளை சேவித்தவர் தன்னுடைய பாசுரங்களை எல்லாம் பாடுகிறார், திருநெடுந்தாண்டகம் பாடுகிறார். அந்த பாசுரங்களால் மகிழ்ந்து போன பெருமாள், நம் பெருமாள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு நம் பெருமாள்னு பேரு. அவர் நம் பெருமாள். ஏன்? குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவருடைய விக்கிரகத்தை மறைத்து வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மீண்டும் அந்த விக்கிரகத்தை கண்டுபிடித்து எடுத்த போது இது அவர்தானா என்று உறுதி செய்து கொள்வதற்காக பலரும் முயற்சி செய்தார்கள். கண் பார்வையற்ற ஒரு சலவை தொழிலாளி அந்த விக்கிரகத்தை தொட்டு பார்த்துட்டு, ஆம் இவர் நம் பெருமாள் தான் என்று சொன்ன காரணத்தால் அவருக்கு பெயர் நம் பெருமாள். அந்த பெருமாள் கேட்டாரு திருமங்கை ஆழ்வார்ட்ட, உனக்கு என்ன வேணும் கேளு. அவருடைய மனசு பாருங்க, திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கிட்ட சொல்றார், பெருமாளே இவ்வளவு நாளா நீங்க வடமொழி பாடல்களை தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க,
நீங்க நம்மாழ்வாரினுடைய பிரபந்தங்களை கேட்க வேண்டும். என்னோட பாசுரத்தை கேட்கணும்னு அவர் வரம் கேட்கல, நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களை கேட்க வேண்டும் என்று கேட்டார் திருமங்கையாழ்வார். ஏன் நம்மாழ்வாருக்கு இவ்வளவு சிறப்பு தெரியுமா? இப்ப திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில்ல சொர்க்கவாசல் திறப்புக்கு முன்னாடி கதவுக்கு இந்த பக்கம் நம்மாழ்வார் தான் இருப்பார், அந்த பக்கம் பெருமாள் காத்துக்கிட்டு இருப்பார். ஏன் நம்மாழ்வாருக்கு இவ்வளவு சிறப்புனா, கலிகாலம் தொடங்கிய போது வைகுந்த வாசலுக்கு 2 காவலாளர்கள் உண்டு. ஜெயன் விஜயன்னு பேரு. அவங்க என்ன பண்ணாங்க, வைகுந்த வாசல் கதவை இழுத்து மூடிட்டாங்க. பெருமாள் கேட்கிறார், ஏன் கதவை இழுத்து மூடுறீங்க? கலிகாலம் தொடங்கிருச்சு சாமி, இனிமே யாரும் இந்த வைகுந்தத்திற்கு வரமாட்டார்கள், நல்லவங்களா இருந்தா தானே வர முடியும், அதனால் வைகுந்த வாசலுக்கு வேலையே இல்லை என்று ஜெயினும் விஜயனும் சொன்னபோது பெருமாள் சொன்னாராம், இல்லை, நம்மாழ்வார் அவதரிப்பார், நம்மாழ்வார் இந்த வைகுந்த வாசல் வழியாக வருவார், அந்த நம்மாழ்வாரை பின்பற்றி பலரும் கலிகாலத்திலும் இந்த வைகுந்த வாசல் பரமபதல் வாசல் வழியாக வருவார்கள் என்று பெருமாள் சொன்ன பெருமை நம்மாழ்வார்க்கு உண்டு. அவருடைய பாசுரங்களை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் விரும்பி கேட்க வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் கோரிக்கை வைக்க பெருமாள் அதை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவர் ஆழ்வார் திருநகரிக்கு திருமங்கையாழ்வார் வந்து நம்மாழ்வாரை எழுந்தருள செய்து மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் நம்மாழ்வாரின் பாசுரங்களை எல்லாம் படிக்கிற ஒரு பழக்கத்தை அவர் ஏற்படுத்தினார். அதுக்கு ராப்பத்துன்னு பேரு, ஏன்னா இரவு நேரங்களில் படிக்கக்கூடிய பாசுரங்கள் அப்படின்றதுனால. திருமங்கையாழ்வாரின் காலத்திற்கு பிறகு இந்த வழக்கத்திலே ஒரு தொய்வு வந்தது. ஏன்னா எடுத்து பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, எப்பவுமே ஒருத்தர் இருந்தாருன்னா எல்லாமே சரியா நடக்கும், அவர் இல்லைன்னா யார் எடுத்து பண்றது? திருமங்கையாழ்வாரினுடைய காலத்திற்கு பிறகு இந்த வழக்கத்தில் ஒரு தொய்வு வந்தது. பல வருடங்கள் கழித்து நாதமுனிகள் காட்டு மன்னார் கோவிலுக்கு வரார். அவர் அங்க ஒரு பாசுரத்தை கேட்கிறார், ரொம்ப நல்லா இருக்கே, இது என்ன, மீதி பாடல்கள்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா யாருக்குமே தெரியல. அப்ப அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் நம்மாழ்வார் பாசுரம், எங்களுக்கு இந்த 10-11 பாட்டு மட்டும்தான் தெரியும். அவர் நாதமுனிகள் அவர்கள் பிரபந்தங்களை தேடி போகிறார். மதுரகவி ஆழ்வாருடைய சீடர் சொன்னார், இவற்றை நீங்கள் 12,000 முறை நீங்கள் சொன்னால், பாராயணம் செய்தால் நம்மாழ்வார் அருளால் எல்லா பாசுரங்களும் கிடைக்கும். நாதமுனிகள் தான் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு தொகுத்து கொடுத்தவர். நாதமுனிகள் அந்த பிரபந்தங்களை எல்லாம் நமக்காக தொகுத்து ஸ்ரீரங்கத்தில் திருமங்கையாழ்வார் காலத்திற்கு பிறகு தொய்வு ஏற்பட்ட அந்த வழக்கத்தை மீண்டும் ஏற்படுத்தினார். அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் 10 நாட்கள் நம்மாழ்வார் பாடல்கள் தவிர மற்ற ஆழ்வார்களின் பாடல்களை பாடுவார்கள். அதற்கு பகல் 10ன்னு பேரு. வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகு 10 நாட்கள் இந்த நம்மாழ்வாரினுடைய பாசுரங்களை எல்லாம் பாடுவார்கள். இதற்கு ராப்பத்துன்னு பேரு. இதுலதான் திருமங்கை மன்னன் வேடுபரி வரும், நம்மாழ்வார் மோட்சம் வரும், இயற்பா சாற்று முறை வரும். இப்படி திருமங்கை ஆழ்வார் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு பிறகு நாதமுனிகள் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு இப்படி வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி பகல் 10 ராப்பத்து என்று பாசுரங்கள் படிக்கக்கூடிய வழக்கம் வந்தது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அதிலும் விரதங்களில் யார் ஒருவர் ஏகாதசியை கடைபிடிக்கிறார்களோ அவர்களை நான் வணங்குவேன் என்கிறார். அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை வைகுண்ட ஏகாதசி என்பது நிறைய நற்பலன்களை தரக்கூடியது.